ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு சமோசா தான் செய்ய போகிறோம். இந்த சமோசா செய்யறதுக்கு தனியாக ஷீட் எல்லாம் ரெடி பண்ண தேவையில்ல. நம்ம மாவு தேய்ச்சி டைரெக்டாக அப்படியே ஸ்டஃபிங் வச்சு சுட்டு எடுக்கலாம். இது செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுலில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது 150 கிராம் இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த மாவுக்கு மட்டும். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் சமோசா ஷீட்டெல்லாம் ரெடி பண்ண போகிறதில்ல. மாவை டைரெக்டாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சு அப்படியே தான் மடிக்க போகிறோம். அதனால் சப்பாத்தி மாவுக்கு மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிட்டேன். நான் எடுத்துருக்க இவ்வளோ மாவுக்கு 10 சமோசா வரும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு சமோசா தான் செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணி இதில் 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி அதையும் துருவி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். இப்போது ஒரு 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக ஒரு 30 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதை வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாட் மசாலா சேர்த்தோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா சமோசாவில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துருக்கேன். மேலே மைதா மாவு தடவிட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக நம்ம சமோசா ஷீட்டுக்கெல்லாம் தேய்ப்போம்ல அந்த அளவுக்குலாம் தேய்க்க தேவையில்ல. கொஞ்சம் திக்காகவே சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த திக்னஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் தேய்க்கணும். இப்போது ஒரு கத்தி வச்சு இந்த ஓவல் ஷேப்பை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இந்த சென்டரில் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் நிறைய வைக்கக்கூடாது, 1 ஸ்பூன் வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த கட் பண்ண சைடில் தண்ணி தொட்டு ஸ்ட்ரைட்டாக தடவிக்கிறேன். இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணாவே போதும். தண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த சைடும் கீழே தண்ணி தடவிட்டு இது 2ஐயும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். தண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். எண்ணெயில் போடும் போதெல்லாம் பிரிஞ்செல்லாம் போகாது. அவ்வளோதான், இதே மாதிரி நான் எல்லா சமோசாவும் மடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சமோசா ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு முக்கியமான டிப்ஸு, சமோசா பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்ட உடனே சின்ன சின்ன பபுள்ஸ் தான் வரணும். அந்தளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக பஜ்ஜி போகிற அளவுக்குலாம் சூடாக இருந்துச்சுன்னா சமோசா மேலே குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி வந்துடும். ரொம்ப சாஃப்டாகிடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் எண்ணெயோட ஹீட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேமும் லோவிலேயே வச்சு பொறுமையாக தான் வேக வைக்கணும். மைதா மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை மாவில் சமோசா போட்டிருக்கோம். அதில் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுருப்போம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த சமோசா மைதாவில் செஞ்சுருக்கிறதுனால கிறிஸ்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மைதா சமோசாங்கிறதுனால ரொம்ப டார்க்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் சமோசா போடும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஆயில் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சமோசா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.